இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரேடிங், ஷேர், ஸ்டாக், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது எல்லாமே பாசிவ் இன்கம்க்கான ஒரு மேஜர் சோர்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்டுங்கிறது டெவலப் ஆகிட்டே இருக்கிற இந்த டைமில் தான் எஸ்பெஷலி வித்தின் ஒரு 5 years ஸ்பேனில் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஒன்று புதுசாக உள்ள வந்திருக்கு. இந்த கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு வர்த்தி, எந்த அளவுக்கு இது ரிலையபிள், இதில் ஃப்யூச்சர் இருக்கா, அதை பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ லேட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு எட்டனதர் பி பாக்ஸ் ஃப்ரம் கிஷோர் விஸ்வா. இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணது எஸ்பெஷலி ஆன் கிரிப்டோ கரன்சி. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க முக்கால்வாசி கேள்விப்பட்டிருக்கிற டேர்ம் தான் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸுங்கிறது கரன்சி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த கரன்சி இந்தியன் கரன்சியாக இருக்கலாம், US டாலர்ஸாக இருக்கலாம், யூரோப்பியன் பவுண்ட்ஸாக இருக்கலாம். கிரிப்டோ கரன்சி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதும் சேம் இதே மாதிரி ஒரு ரூல் தான். கிரிப்டோ கரன்சியில் எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் 10,000 கிரிப்டோ கரன்சிஸ் இப்போது லைவில் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போது டாப் லீடிங்கில் இருக்கிற பிட்காயினை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் ஃபோக்கஸ்டாக பார்ப்போம். பட் இந்த வீடியோ நாட் ஜஸ்ட் அபவுட் பிட்காயின், இட் இஸ் அபவுட் த பிரின்சிபல் பிஹைண்ட் த பிட்காயின். ஸோ இதில் வரக்கூடிய எல்லா டாக்ஸுமே எல்லா விதமான கிரிப்டோ கரன்சிஸ்க்கும் சூட் ஆகும், நாட் ஜஸ்ட் பிட்காயின். நம்ம இதை எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் எடுத்துருக்கோம். இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது நான் சொல்லணுங்கிறது எனக்கு ஆசை தான். பட் என்னை விட இன்னும் பெட்டராக ரொம்ப கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ இங்கிலீஷில் இருக்குது. அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். அப்படி இல்லாதவங்களுக்கு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழில் மணி எப்படி உருவாச்சு, அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆரம்ப காலகட்டத்தில் பணம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போது எல்லாமே மெட்டல்ஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. எஸ்பெஷலி எதை பேஸ் பண்ணினா கோல்டு, சில்வர் அண்ட் பிரான்ஸ். அதில் ரொம்ப மிகப்பெரிய தேவையாக இருந்தது கோல்டுக்கு தான். பிகாஸ் அதில் எக்கச்சக்கமான வேல்யூஸ் இருக்குது. ஆர்னமெண்டல் வேல்யூ இருக்குது, மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ண ஒரு வேல்யூவும் இருக்குது. ஸோ இதனால தான் கோல்டுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பட் கோல்டுங்கிறது ஒரு லிமிட்டட் நம்பரில் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கோல்டுக்கு ஈக்குவலாக கரன்சியை உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த கரன்சி எப்படி டிஃபைன் ஆச்சுன்னா, 1 கிராம் கோல்டுக்கு இனிஷியலி ஒரு 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சது. சேம் இதே மாதிரி ஒரு பிரின்சிபல் தான் இப்போது இந்த கிரிப்டோ கரன்சிக்கும். இந்த கிரிப்டோ கரன்சி ஆரம்பிக்கிறது ஒரு பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் மூலியமாக தான் இது வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க. இப்போது இந்த பிளாக் செயின் மூலியமாக ஒரு ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அதாவது நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் அடுத்ததை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது 1 கிராம் கோல்டு மாதிரி. அந்த ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சா அந்த ஹேஷ்க்கு ஒரு ஸ்டார்டிங்கில் 50 பிட்காயின் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த 50 பிட்காயின் ஒரு 4 வருஷத்துக்கும் பாதியாக ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ கரண்ட்லி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சா, அதாவது இப்போ கோல்டு 1 கிராமை வந்து மைன் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த ஹேஷ் வேல்யூவை மைன் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா இப்போ ஒரு ஹேஷ் வேல்யூக்கு 6.25 பிட்காயின் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் மறுபடியும் கட் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஹேஷ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒரு டைஸில் நமக்கு 6 சைடு இருக்கும். அதை நம்ம ஒரு கோடி தடவை உருட்டுறோன்னு வைங்க. அந்த 1 கோடி தடவை உருட்டுறதுல எத்தனை வாட்டி நமக்கு 6 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குதுன்னு ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு கணக்கு எடுத்தோம்னா, அதை நம்ம மேத்தமேட்டிக்கல் டேர்மில் எப்படி எழுதுவோம்னா, 1 to the power of 7 அதில் எவ்வளோ 6 நமக்கு பாசிபிலிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த பவர் ஆஃப் 7 அப்படிங்கிறது தான் அந்த 7 0. 1 கோடியை அந்த 7 0 மேத்தமேட்டிக்கல் டேர்மில் எழுதணும். இதுவே அந்த ஹேஷ் வேல்யூவை எழுதணும்னா 1 to the power of 256. எஸ், 1 to the power of 256 தடவை. அத்தனை தடவை அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதில் ஒரு ஹேஷ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஹேஷ் வேல்யூக்கு உண்டான ப்ரைஸாக ஒரு சில பிட்காயின்ஸை தராங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம் தான் இந்த ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இதனால தான் இந்த ரிவார்ட். ஸோ பிட்காயின் எப்படி மைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் வரலைன்னா அந்த வீடியோவையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஃபினட்டாக அது மைன் பண்ணுறதை பற்றி ஒரு ஐடியா வரும். இப்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? அதாவது இப்போது இந்தியாவும் அமெரிக்காவும் வச்சுப்போம். இந்த 2 நாடும் இப்போ இந்தியாவில் கரன்சி வந்து ருப்பீஸ், அமெரிக்காவில் கரன்சி டாலர்ஸ். இப்போ 2 நாடும் தன்னோட கூட்ஸை மாற்றிக்கும் போது அவங்களுக்கு உரிய கரன்சியில் தான் பே பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பேமெண்ட்டை ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்காக சென்ட்ரலைஸ்டு பேங்க் ஒரு சர்வீஸ் அது இருக்கும். இந்த சர்வீஸ் என்ன பண்ணுன்னா, இவங்களோட அமௌண்ட் 2 வாங்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரன்சியோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்.
ஓவர் த டைம் இந்த கூட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்தியாக்காரங்க யூஎஸ்லேருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மதிப்பு அது 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா யூஎஸ்லேருந்து இந்தியாவோட பொருள் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போது இங்கிருந்து ஒரு 1 கோடியும் இங்கிருந்து ஒரு 50 லட்சமும் இந்த சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ் கிட்ட இருக்கும். அப்போது யார் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க, அதாவது இந்தியா தான் யூஎஸ் கிட்டேருந்து நிறையா எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் 1 கோடி ரூபாய்க்கு உண்டான மதிப்பு கேஷ் வந்து இப்போ அந்த சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ் கிட்ட இருக்குது. அதுவே வந்து யூஎஸ் கிட்டேருந்து அது கம்மியாக தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த அமௌண்ட்டானது இந்த 1 கோடியும் இந்த 50 லட்சத்தையும் மாற்றி வச்சுக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. ஸோ இதை மறுபடியும் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ் கிட்ட கொடுக்கணும். அதாவது இப்போ 50 லட்சத்துக்கு இங்கே 1 கோடி ரூபாய் இருக்குது. அப்போ என்ன பண்ணுனா இந்த 50 லட்சங்கிற வேல்யூவை ஈக்குவலைஸ் பண்ண முடியும். இந்த ரூபாயோட வேல்யூவை எப்படி ஈக்குவலைஸ் பண்ண முடியும்னு பார்த்தா, அப்போ 1 ரூபாய்க்கு $1 இருக்கிறத 2 ரூபாய்க்கு $1 கொண்டு வந்தால் அப்போ இந்த வேல்யூ ஈக்குவலைஸ் ஆகிரும். அப்போது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுதான் இன்ஃப்ளேஷன். இப்படி தான் பணம் தன்னோட மதிப்பை இழக்கிறதும் அடையிறதும் இருக்குது. இதனால தான் சொல்லுவாங்க, தன் நாட்டோட பண மதிப்பு வந்து அதிகமாகணும்னா உள்நாட்டு உற்பத்தியை அதிகம் பண்ணுங்கள், வெளிநாட்டிலேருந்து வாங்குறத கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அதிகமாக வாங்கும்போது நம்மளோட பணத்தோட மதிப்பு அந்த நாட்டோட கரன்சியில் குறைஞ்சிக்கிட்டே வரும். யூஎஸ்லேருந்து நிறைய வாங்குறதுனால தான் இன்றைக்கி ஒரு $1 மதிப்பு நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 70+ வந்து நிற்குது. ஸோ இப்படி தான் இன்ஃப்ளேஷன் ஒர்க் ஆகுது. இது டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதாவது எவ்வளோ தூரம் நமக்கு டிமாண்ட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ தூரம் நமக்கு சப்ளை கிடைக்குது. அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பணம் மதிப்பு ஏற இறங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த பணம் கண்டபடி பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாது. பிகாஸ் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் பணத்தை எப்படின்னா அந்த கோல்டு பேஸ் பண்ணி ஒரு கண்ட்ரிக்கும் எவ்வளோ கோல்டு ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அமௌண்ட்டு பிரிண்ட் பண்ணாங்க. இப்போ என்கிட்ட 1 கிராம் கோல்டு தான் இருக்குன்னா அந்த 1 கிராம் கோல்டுக்கு உண்டான வேல்யூ எவ்வளோ, 50 ரூபா. என்னால் 50 ரூபா தான் பிரிண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் கரன்சிங்கிறது ஒரு அளவுக்கு மட்டும்தான் சொசைட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ நாட்டில் நடக்கிற ஒட்டுமொத்த உற்பத்தியும் அந்த 50 ரூபாய்க்கு உள்ளேயே அடங்கிட்டு இருக்கும். ஒரு வேளை இந்த கோல்டு இல்லைன்னா இஷ்டத்துக்கு தன்னோட பணத்தை வந்து ஒரு கண்ட்ரி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வேல்யூவை அதிகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னா உங்கள்கிட்ட தான் பணம் நிறையா இருக்குல்ல, நீ பணத்தை நிறைய பிரிண்ட் பண்ணுற, ஸோ எனக்கு அந்த 50 ரூபா பணத்தை கொடு, நான் இந்த பொருளை தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பணம் தன்னோட லிமிட்டை தாண்டி சர்ப்ளஸாக புழங்கும்போது, அதாவது அந்த சொசைட்டி அதை பேர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை தாண்டி பணம் புழங்கும்போது இந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் வெனிசுலாவில் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சாப்பாடு வாங்கணுன்னா ஒரு 5 லட்சம் 20 லட்சம்னு வெனிசுலாவோட கரன்சி கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அப்படி தான் பணம் தன்னோட மதிப்பை இழந்திருக்கு. ஸோ கோல்டை பேஸ் பண்ணி தான் இந்த மணி இருக்கிற வரைக்கும், அதாவது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டுங்கிறது கரன்சிங்கிறது இருக்கிற வரைக்கும் ஒரு குழப்பம் வராது, ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வராது. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி மாடல் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி எஸ். பிகாஸ் இந்த 1 to the power of 256 பிட்ஸை வந்து கிராக் பண்ணி அதுலேயுமே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 50 பிட்காயின் இருந்தது, செகண்ட் வந்துட்டு 25 பிட்காயின் கொடுக்க ஆரம்பித்தாங்க, அடுத்தது இப்போ கரண்ட்டாக வந்துட்டு 6.25 பிட்காயின் கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இனி போக 2140 வரைக்கும் இந்த மைனிங் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி அந்த ஃபுல் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணும்போது கூட எவ்வளோ தூரம் பிட்காயின்ஸை மைன் பண்ணியிருக்க முடியும்னு பார்த்தா 21 மில்லியன் பிட்காயின்ஸை மட்டும்தான் மைன் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது வந்து லிமிட்டட் ரிசோர்ஸாக மாறிடும். அதனால் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இது பேஸ் பண்ணி வராது. அதாவது ஒரு குளோபல் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே ஒரு கிரிப்டோ கரன்சியை அக்செப்ட் பண்ணி அந்த ஊரும் ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ்குள்ளே இருக்கும்போது எல்லாமே இந்த வேல்யூ இதுக்குள்ளேயே அடங்கும். அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது கரெக்டான ஒரு லெவல்லையே தான் இருக்கும். பிகாஸ் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகி இருக்க முடியாது. இது மட்டும்தான் அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதை விட இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கிரிப்டோ கரன்சியை சென்ட்ரலைஸோ இல்லை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கோ ஒரு சிஸ்டமோ ஒரு கவர்மெண்ட்டோ எது நினச்சாலும் முடியாது. கேட்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் டெக்னாலஜி வைஸில் அதுதான் வந்துட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் பாடியோ இல்லை ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டமோ எதுவுமே இதை மானிட்டர் பண்ணுறதில்ல. அண்ட் மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தாலும் அதே தான். பிகாஸ் இதை மானிட்டர் பண்ண முடியாததுனால இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும்னா, இப்போது நான் வந்து ஒரு எக்ஸ்னு ஒரு பர்சனுக்கு நான் ட்ரான்சாக்ட் பண்ணுறேன்னா என்கிட்ட ஒரு கீ ஒன்று இருக்கும், இப்போது அந்த எக்ஸ் கிட்ட ஒரு கீ ஒன்று இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 பிட்காயின்ஸ் அனுப்பணும் அப்படின்னா எனக்கு அந்த கீ மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் பண்ணுறோங்கிறது உலகமே பார்க்கலாம். பட் நான் யார், அந்த எக்ஸோட கீ யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரியாமையே உலகம் ஃபுல்லாக இந்த டிரான்சாக்ஷன் நடக்கலாம். ஸோ இதனால் நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸான டெரரிசம்க்கு தேவை இல்லாத பொருள்களான கவர்மெண்ட்டால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய பொருள்களான எக்ஸட்ரா இருக்குது. அது எல்லாமே வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு
மானிட்டர் பண்ண முடியாத சிஸ்டம்குள்ளே உள்ளே போச்சுன்னா சொசைட்டி கொலாப்ஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் இந்த சிஸ்டமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இந்தியா 2018 பண்ணாங்க, RBI ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இப்போது அதை கவர்மெண்ட் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை லிஃப்ட் பண்ணிடுச்சு. ஆல்சோ இது சைனாவில் பேன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை கண்ட்ரிஸ் இதை போக போக பேன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதே மாதிரி பிட்காயின் மட்டும் கிடையாது, நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னொரு 9999 பிட்காயின்ஸ் இருக்குது தோராயமாக. இது ஒவ்வொன்றுமே ஒரு வேல்யூஸை பேஸ் பண்ணி சேம் பிளாக் செயின் மெக்கானிசமில் தான் ஒவ்வொன்றுமே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிட்காயின் மட்டும்தான் இந்த அளவுக்கு ப்ரைஸ் ஆகுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ஒவ்வொரு டைம் இது வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இதோட வேல்யூ ஏறிச்சுனா, பிகாஸ் இது வந்து ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸஸ். இப்போ உதாரணத்துக்கு 2030 போது இதை 90% மைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை அதிகமாக அக்வயர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட வேல்யூக்கு ஏற்ற விட அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டிமாண்ட் வந்துட்டு அதிகமாக அதோட வேல்யூ ரேட் ஆனது அதிகமாகிட்டே போகும். இன்றைக்கி தேதியில் ஒரு பிட்காயின் வாங்கணும்னா கிட்டத்தட்ட $65,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். இதை நம்ம டேக்ஸ் அது இதுன்னு எல்லாம் சேர்த்து போட்டால் தோராயமாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 55 to 60 லட்சம் ரூபா ஒரு காயின் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும் இந்தியாவில். இந்த வேல்யூ மறுபடியும் இறங்கும் ஏறும். அது ஒன் ஆஃப் த இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். ஆல்சோ இந்த மாதிரி ஒரு பிட்காயின் வாங்க இவ்வளோ தூரம் செலவு பண்ணும்போது இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இடத்துல இத்தேரியம் அப்படின்னு இன்னொரு காயின் இருக்குது. இதை வாங்கணும்னா நம்ம ஜஸ்ட் $2,300 செலவு பண்ணால் போதும். சேம் இதே மாதிரி ஒரு சேஃப் மெக்கானிசமில் தான் அதுவும் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சியானது நாட் ஜஸ்ட் ஒரே ஒரு பிட்காயின் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இயங்கிறது கிடையாது. அடுத்தடுத்த கிரிப்டோ காயின்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வேல்யூ அதுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அது பக்கம் அது அவ்வளோ செலவு பண்ணி அது வாங்குவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு டவுட் தான். பிகாஸ் நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால மூணாவது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜான இந்த ப்ரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது கண்ணா பின்னான்னு ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த பிட்காயினோட வேல்யூ $65,000 $35,000 வெறும் ஒரே வாரத்தில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட $30,000 அதோட வேல்யூவை இழந்திருக்கு. எதனாலன்னு கேட்டால், எலான் மஸ்க் போட்ட ஒரே ஒரு ட்வீட், நாங்கள் இனிமேல் பிட்காயினை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு. இந்த ஒரு ட்வீட் இந்த அளவுக்கு இதோட வேல்யூவை குறைக்கும்னா, அப்போது மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட்ஸ் எல்லாமே இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ இதோட வேல்யூ மறுபடியும் எந்த அளவுக்கு குறையும். இது ஒன் ஆஃப் த மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓனிங் அ கிரிப்டோ கரன்சி. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இப்போது இது சஸ்டைனபிளா இல்லை இது அன்சஸ்டைனபிளா, இதில் நான் காசை போடலாமா, இதில் எனக்கு ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் என்ன சைடை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. என்னென்ன சைட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தா, எதர் யூ ஷுட் பி அ ஸ்பெக்குலேட்டர் ஆர் யூ ஷுட் பி அன் இன்வெஸ்டர். இன்வெஸ்டர்னால் பாசிவ் இன்கம்மை ரெடி பண்ணுறவங்க, அதாவது ஒரு அமௌண்ட்டை சம்பாரித்து அது போட்டுருவாங்க. அந்த அமௌண்ட் தன்னை போல் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அது எப்படி அது குட்டி போட்டுகிட்டே இருக்குங்கிறத மானிட்டர் கூட பண்ண தேவையில்லை. அது அந்த அளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக ஒரு இதில் போட்டுட்டு விட்டுருவாங்க. அவங்களோட அசட் வேல்யூவானது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இதுவே ஸ்பெக்குலேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிறதுக்கு உண்டான காரணமாக மட்டுமே இருப்பாங்களே தவிர இவங்க பெருசாக ப்ராஃபிட் இன்வெஸ்டர்ஸ் அளவுக்கு எடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 பைசா ஒன்று வாங்குவாங்க. அது வந்துட்டு $2 அப்படிங்கும்போது விற்றுருவாங்க. மறுபடியும் அது $1 வரும்போது மறுபடியும் அதை வாங்குவாங்க. மறுபடியும் அது $3 $4 போகும்போது அதை விற்றுருவாங்க. ஸோ இந்த மாதிரி குறுகிய காலகட்ட ப்ராஃபிட்டில் வாங்கி விற்கிறவங்க பேர் தான் ஸ்பெக்குலேட்டர்ஸ். இவங்க தான் விற்று வாங்குறதுனால இதோட ரேட்டை டிமாண்ட் அண்ட் சப்ளை இவங்களாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேலை இன்வெஸ்டர் சைடை சூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் தான் கொடுக்கும். பிகாஸ் டியூ டு இட்ஸ் ஹை கேமஃப்ளாஜ்னஸ் இதை வந்துட்டு ஒவ்வொரு டைமில் இது வந்துட்டு பெரிய லெவலில் லீகலைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய டவுட். பிகாஸ் ஆல்ரெடி கண்ணா பின்னான்னு டெரரிசம்க்கு ஃபண்டிங் போயிட்டு தான் இருக்குது இந்த டைம்லேயே. இதெல்லாம் ஆச்சுன்னா இன்னும் ஃபண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் சைட் லீகலைசேஷன் ப்ராப்ளம் கூடிய விரைவில் வரும். அதுவும் போக இந்த பிட்காயின் மாதிரி ஏதோ 1-2 மட்டும்தான் பீக்காக போகுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரி, இப்போ சைனா தன்னோட கிரிப்டோ கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, யூஎஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே கூட அந்த ஃபார்முலா கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்களால கிரிப்டோ கரன்சி கொண்டு வந்துகிட்டே இருக்க முடியும். ஸோ இட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் கரன்சி தட் ஆர்கனைசேஷன் அக்செப்ட்ஸ். எல்லாமே கிரிப்டோ கரன்சி தான், எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ வரும். அதுவும் போக இது டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னால இன்னும் பலவிதமான கிரிப்டோ கரன்சிஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிட்காயினோட வேல்யூ லைக் எவ்ரி அதர் கிரிப்டோ கரன்சிஸ் இதோட வேல்யூ ஒரு பீக்லேயே ஒரு பினாக்கிளாகவே இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஒரு வைஸ் இன்வெஸ்டர் அதை சத்தியமாக செய்ய மாட்டாங்க. அதாவது
போட்டு விட்டுட்டு அது தன்னை போல் தன்னோட அசெட் வேல்யூ வந்துட்டு ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ரிட்டர்ன் போகாது. அப்படியே ஒரு சில சமயம் பேக் அடித்தாலும் அது மறுபடியும் தன்னோட பொசிஷனுக்கு வந்துடும் நினைக்கிறவங்க இதை இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இந்த பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது இட்ஸ் லைக் அ பபிள். ரொம்ப ஒரு உக்கிரமாக பெருசாகிட்டு இருக்குது. அது எந்த நேரத்தில் வேணாலும் வெடிக்கலாம். இட் வில் டெஃபினெட்லி பர்ஸ்ட் அட் சம் டைம். பட் ஸ்பெக்குலேட்டர்ஸ் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? நீங்கள் ஓவர் த டைம் இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு நீங்கள் வாங்கி விற்க உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் எஸ், யூ கேன் கோ ஹெட். பிகாஸ் இப்போ தான் வந்துட்டு இது ரொம்ப பீக்காக இருக்குது. ஸோ இதோட வேல்யூ ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து என்ன தான் கம்மி பண்ணினாலும் இன்னொரு 4 குறைஞ்ச ஒரு 5 வருஷத்துக்கு இதோட வேல்யூ, இதோட டிமாண்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதோட வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு மினிமம் இதிலிருந்து இன்னொரு 50% இதிலிருந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அது ஒரு ப்ராஃபிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிடுவீங்கன்னா எஸ், டெஃபினெட்லி நாட் ஜஸ்ட் பிட்காயின், எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சிஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். பட் நீங்கள் ஒரு வைஸ் இன்வெஸ்டர், நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி அதை போட்டுட்டு அதை கண்டுக்காமல் விட்டுறீங்க, உங்கள் அசெட் வேல்யூ மட்டும் ஏறும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடிச்சு விட்டுருங்க கிரிப்டோ கரன்சி உங்கள் லிஸ்ட்டில் இருந்த. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்பெக்குலேட்டர் சைடா இல்லை இன்வெஸ்டர் சைடாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ த ரிசல்ட் இஸ் அப் டு யூ. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. மீண்டும் நாளை உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை, பீஸ்.